அது ராமாபுரம் என்கின்ற ஒரு குட்டி கிராமம். அந்த குட்டி கிராமத்துல ஒரு விவசாயி வாழ்ந்துட்டு வந்தான். அவன் பேரு ராமையா. அவன் கிட்ட 2 ஏக்கர் நிலம், ஒரு எருமை மாடு, அப்புறம் ஒரு சின்னதா ஒரு குடிசை தான் இருந்தது. அவனோட மனைவி சீதா, மகன் ராஜு, அவனோட மகள் ரூபாவோட வாழ்ந்து வந்தான். அவனோட 2 பசங்களும் கவர்மெண்ட் வேலைக்காக பட்டணத்துல படிச்சுட்டு வராங்க. ஒரு சாயங்கால நேரத்துல வேலையில இருந்து அவன் திரும்ப வரான். அவன் ரொம்பவே சோர்வா மனசுல சந்தேகத்தோட வந்துட்டு இருந்தான். அப்போ அவனோட மனைவி அவனை பார்த்து இப்படி சொல்லுவா, என்னாச்சுங்க, இன்னைக்கு ரொம்பவே சோர்வா தெரியுறீங்க? அப்போ ராமையா ரொம்ப கஷ்டமா யோசிச்சுக்கிட்டே, என்னத்த சொல்ற சீதா, இந்த வருஷம் கூட ஒழுங்கா மழை பெய்யல, எல்லா பயிர்களும் காஞ்சி போயிடுச்சு. உண்மையை சொல்ல போன ஒரு வருஷம் கஷ்டம் வீணா போயிடுச்சு. மேல இருக்கிறவன் என்ன நினைக்கிறானோ என்னமோ. இப்ப என்ன பண்றதுங்க? வீட்ல இருந்த அரிசி பருப்பெல்லாம் கூட காலி ஆயிடுச்சு. சரி, வெளியில இருந்து வாங்கலான்னு பார்த்தா அதுக்கும் கையில காசு இல்ல. இத கேட்ட ராமையா சிரிக்க முயற்சி செய்வான். கொஞ்சம் பொறுமையா இரு சீதா, மேல இருக்கிற கடவுள் எல்லாரோடைய பேச்சு கேட்பாரு. கொஞ்சம் தாமதம் ஆனாலும் நம்மளுடைய பேச்சும் கேட்பாரு. அதே நேரத்துல தன்னோட பையன் ராஜு போன் பண்ணுவான். அப்பா, நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன்பா. ஆமா, நீயும் தங்கச்சி ரூபா எப்படி இருக்கீங்க? உங்களுடைய படிப்பு நல்லபடியா போகுதுல்ல? அப்பா, தங்கச்சியும் நல்லா இருக்கா. நான் கொஞ்சம் காசு விஷயமா உங்களுக்கு போன் அடிச்சேன். நாங்க இந்த மாசம் வீட்டு வாடகை மற்றும் டியூஷன் ஃபீஸ கட்டணும். உங்களால முடிஞ்ச ஒரு 10,000 அனுப்ப முடியுமா? ராமையா பசங்களாண்ட பொய்ய சொல்லுவான். தன்னுடைய நிலைமையை பத்தி பசங்களுக்கு சொல்ல மாட்டான். ராஜு, கண்டிப்பா நான் சீக்கிரமாகவே காசு ஏற்பாடு பண்ணி உங்களுக்கு அனுப்பிச்சு விடுறேன். ஆனா நீங்க நல்லா படிக்கணும். சரிங்கப்பா, நீங்க தயவு செஞ்சு காசை வேகமா அனுப்புங்க, இல்லன்னா வீட்டு ஓனர் எங்களை வெளியில அனுப்பிச்சிருவாரு. நீங்க பசங்க கிட்ட ஏங்க போய் சொன்னீங்க? காசு எப்படி நீங்க ஏற்பாடு செய்வீங்க? இங்க நம்ம சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டப்படுறோம். 10,000 ரூபாய் எப்படி ஏற்பாடு செய்ய முடியும்? அவங்கள வீட்டுக்கே திரும்பி வந்துட சொல்லுங்க. நம்மளால இந்த பட்டண படிப்பெல்லாம் சமாளிக்க முடியாதுங்க. நீ கவலைப்படாத சீதா, நான் ஏதாச்சும் ஒரு ஏற்பாடு பண்றேன். அந்த வருஷம் வறட்சியின் காரணமாக அந்த ஊர் மக்கள் எல்லாம் ரொம்பவே சோகமா இருப்பாங்க. கிணறுல தண்ணி இல்ல, ஓடுற நதிகளும் வறண்டு போச்சு. ஊர் மக்கள் எல்லாரும் பட்டணத்துக்கு போகலாமான்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. ஒரு நாள் பக்கத்து வீட்டுக்காரனான வீரையா ராமையா கிட்ட இப்படி சொல்லுவான். என்னடா ராமையா, நீ என்ன பைத்தியக்காரனோ? எல்லா வருஷமும் இந்த பயிர் காஞ்சி தானே போகுது, ஆனாலும் இந்த மண்ணை நீ நம்பிட்டு இருக்க. பட்டணத்துக்கு போய் கூலி வேலை செஞ்சு உன்னுடைய வயித்தாச்சு நிரப்பிக்கலாம்ல. இதோ பாரு வீரையா, இந்த மண்ணு எனக்கு தாய் மாதிரி. இந்த மண்ணை நான் விட்டனா என்ன நானே இழந்துருவேன். தாய விட்டுட்டு போனவன் என்னைக்குமே சந்தோஷமா இருந்தது இல்ல. சரி நண்பா, உன்னுடைய வயிறுக்கு பசி வலி தெரிஞ்சப்போ உனக்கு எல்லாமே புரிய வரும். ராமையா தன்னோட பசங்களுக்காக தன்கிட்ட இருந்த எருமை மாடை வித்துருவான். எப்படியோ ராமையா தன்னோட வயிற்று பொழப்பையும் ஒரு வழியா ஓட்டிட்டு வருவான். ஒரு நாள் வானத்துல மேகமூட்டம் உண்டாச்சு. கிராமத்து மக்கள் எல்லாரும் சந்தோஷமானாங்க. மக்கள் அனைவர் மனசுலயும் கொண்டாட்டமா இருந்தது. அப்போ சீதா ஆகாயத்தை பார்த்து இப்படி சொல்லுவா, இதோ பாருங்க, கடவுள் நம்ம பேச்ச கேட்டுட்டு இருக்காரு போல. இத கேட்டுட்டு ராமையா இப்படி சொல்லுவான். நான் தான் சொன்னல, கொஞ்சம் பொறுமையோட இருந்தா அதோடைய பலன் சந்தோஷத்தை கொடுக்கும். மழை தூர ஆரம்பிச்சிடுச்சு. ராமையா தன்கிட்ட இருந்த விதைய தன்னோட வயல்ல விதைச்சான். எல்லா நாளுமே சூரியன் உதயமாறதுக்கு முன்னாடியே ராமையா வயலுக்கு போயிடுவான். சரியான நேரத்துல நீர் பாய்ச்சி அவனோட வயலை கண்ணும் கருத்துமா அவன் பாத்துக்கிட்டான். 2 மாசத்துக்கு அப்புறம் ராமையா தன்னோட செடிகள்ல இருக்க பூச்சிகளை கவனிக்க ஆரம்பிச்சான். அந்த பூச்சிகளை கவனிச்சதும் அவன் தன்னோட தலையில கைய வச்சுக்கிட்டு, ஐயோ கடவுளே, இப்ப என்னையே இந்த புது கஷ்டம் வேற. இப்ப நம்ம என்ன பண்ண போறோங்க? நம்ம கஷ்டப்பட்டதுக்கு பலனே இல்லாம போயிடுச்சே. பயப்படாத சீட்டா, தோல்வியை ஒத்துக்கிற விவசாயி கிடையாதுனா. நான் ஏதாச்சும் ஒரு ஏற்பாடு பண்றேன். நீ பசங்களாண்ட இதெல்லாம் உளராத, அவங்களும் இதை கேட்டு கஷ்டப்படுவாங்க. நான் எதுவுமே சொல்ல மாட்டேங்க. நம்மள மாதிரி அவங்களும் கஷ்டப்பட வேண்டாம். சரி விடு, நான் வயலாண்ட போய் பாத்துட்டு வரேன், ஏதாச்சும் புதுசா மாறி இருக்கான்னு. ராமையா தன்னோட வயலுக்கு போய் பார்த்தா அங்க இருந்த பூச்சிகள் எல்லாமே இன்னுமே அதிகமா இருந்தது. அத பார்த்து அவன் ரொம்பவே வருத்தப்பட்டான். அப்போ அந்த வழியா ஒரு சின்ன பையன் நடந்து போவான். அங்க ராமையா சோகமா இருக்கிறத பார்த்துட்டு அவன் கிட்ட போய் என்ன பிரச்சனைன்னு கேட்பான். அப்ப ராமையா அந்த படிச்ச பையன் கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லுவான். நீங்க கவலைப்படாதீங்க, இந்த பிரச்சனைக்கான தீர்வு என்கிட்ட இருக்கு. நீங்க வேப்பிலைகள்,
துளசி மற்றும் சில மூலிகைகளை எடுத்துட்டு வந்து அதோடைய ரசத்தை எடுத்து அதை இலைகள் மேல தூவுங்க. அதன் பிறகு பாருங்க, இந்த பூச்சிகள் தானாகவே செத்துரும். உனக்கு ரொம்ப நன்றிப்பா தம்பி, கடவுள் போல வந்து தீர்வை சொல்லிருக்க. ராமையா காட்டுக்கு போய் வேப்பலை, துளசி மற்றும் சில மூலிகைகளை கொண்டு வந்து அதுல இருந்து ரசம் எடுத்து அத தன்னோட வயல்ல தெளிப்பான். இத பார்த்த ஊர் ஜமீன்தார் கிண்டல் பண்ணி சிரிப்பாரு. டே ராமையா, இப்ப இந்த அரைச்ச மூலிகைகள் ரசத்தை வச்சு உன்னுடைய விவசாயத்தை காப்பாத்துவியா? அட ஆமா ஜமீன்தாரையா, உண்மையாலே நீ ஒரு பைத்தியக்காரன். எதுக்காக இவ்வளவு கஷ்டப்படுற? இதனால எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. உன்னுடைய பயிர் நாசமாயிடுச்சு, பூச்சிகள் சாப்பிடுறது. ஆனாலும் நீ அதை விட்டு கொடுக்கல. லாபம் வந்தாலும் இல்ல நஷ்டம் வந்தாலும் அதை தாங்கி பிடிக்கிறது நான் தாங்க ஐயா. அதனால நீங்க கவலைப்படாதீங்க. ராமையா, உன்னுடைய பிரச்சனைக்கு என்னாண்ட ஒரு தீர்வு இருக்கு. நீ உன்னுடைய பூமியை எனக்கு வித்துரு, நான் உனக்கு அதுக்கு நல்ல விலை தரேன். இன்னும் நீ யோசிச்சுக்கிட்டே இருந்தீனா, தாமதம் பண்ணினா உன்னோட பூமியை பாதி விலை கூட எவனும் வாங்க மாட்டான். புரிஞ்சுதுல? சரி பாக்கலாங்கய்யா, நீங்க போய் உங்களுடைய வேலையை பாத்துக்கங்க, என்ன விட்டுருங்கய்யா. ராமையா இரவும் பகலும் பார்க்காம ரொம்பவே கஷ்டப்பட்டு உழைச்சான். கடைசியில அந்த பூச்சிகள் எல்லாம் செத்து போச்சு, செடிகளும் வளர ஆரம்பிச்சுது. இத பார்த்த சீதா ராமையா கிட்ட, இதோ பாருங்க, நீங்க கஷ்டப்பட்டது வீணாகல. இத கேட்டு ராமையா சிரிச்சுக்கிட்டே, நான் சொன்னேன்லடி உனக்கிட்ட, பொறுமையா இருந்து யோசிச்சு வேலை பார்த்தோன்னா எல்லாமே நல்லது நடக்கும். வயல்ல அறுவடாக போற நேரத்துல பயங்கர காத்தடிச்சு மேகங்கள் சூழ ஆரம்பிச்சுது. இது தொடர்ந்து மழையும் பெய்ய ஆரம்பிச்சுது. மழையோடு சேர்ந்து புயலும் வர ஆரம்பிச்சுது. நிறைய வயல்களும் நாசமாச்சு. ஐயோ கடவுளே, எல்லாம் முடிஞ்சு போச்சு. ராமையா ரொம்ப பொறுமையா தன்னோட வயலை பார்த்து யோசிக்க ஆரம்பிச்சான். இங்க ஒண்ணும் முடிஞ்சிடல சீதா. நம்ம உசுரோட இருக்கிற வரைக்கும் நம்மளுடைய ஆசையும் உயிரோட இருக்கும். அதான் ஒன்னும் மிச்சமுள்ள பயிர் இருக்குல்ல, அதை வெட்டி விக்கலாம். என்ன நடக்கும்னு பாக்கலாம், சரியா? திரும்பவும் வீரையா அந்த இடத்துக்கு வருவான். ஒப்பையாச்சும் புரிஞ்சுக்கோ ராமையா, பொறுமையா இருந்தா வயத்தை நெருப்பிக்க முடியாது. இரியா, பயத்தை எப்படி வேணாலும் நிரப்பிக்கலாம், ஆனா தைரியம் பொறுமையோட இருந்தாதான் வரும். நான் தோல்வியை ஒட்டுக்க மாட்டேன், கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் போராடுவேன். ராமையா தான் அறுவடை செஞ்ச எல்லாத்தையும் பத்திரமா கொண்டு வந்து ஒரு இடத்துல வச்சான். கொஞ்ச நாள் கழிச்சு அந்த கிராமத்துக்கு ஒரு செய்தி வந்தது. வந்த அதிபயங்கரமான மழையால விவசாயம் பாதிக்கப்பட்டு தானியங்களோட விலை அதிகமாயிடுச்சு. இத கேட்ட ராமையா வானத்தை பார்த்து, ஐயா கடவுளே, நீ தாமதம் வேணா பண்ணலாம், ஆனா யாருக்குமே அநியாயத்தை பண்ண மாட்ட, எனக்கு அது நல்லா தெரியும். சீதா, என்னுடைய மனைவி சீதா. எதுக்காக கத்துறீங்க? என்னாச்சுங்க சொல்லுங்க. நான் மார்க்கெட் வரைக்கும் போயிட்டு வரேன்டி. தானியத்தோட விலை 2 மடங்கு அதிகமாச்சுன்னு கேள்விப்பட்டேன். அப்படின்னா நம்மளுடைய பயிரை வித்தா நல்ல லாபம் கிடைக்கும்டி. அப்படிங்களா? அந்த கடவுள் நமக்கு எப்பவுமே நல்லது பண்ணுவாரு. ராமையா தான் அறுவடை செஞ்ச எல்லா தானியங்களையும் எடுத்துக்கிட்டு மார்க்கெட்டுக்கு போவான். மக்கள் அந்த தானியங்களை பார்த்து, ராமையா, உன்னுடைய தானியம் தங்கத்தை போல மின்னுது. நீங்க எவ்வளவு விலை கேட்டாலும் நான் கொடுக்க தயாரா இருக்கேன். நீங்களே பார்த்து கொடுங்கய்யா. பசங்களுடைய வயிறு நிறைஞ்சு அவங்களுடைய படிப்பு செலவுக்கு சமாளிக்கிற அளவுக்கு பணத்தை கொடுங்க, அது போதும். அப்படியே ராமையா, நான் கண்டிப்பா தரேன் உனக்கு. இந்த வாட்டி விளைச்சல் நல்லபடியா வரல. யாரு அதிக அளவுக்கு விளைச்சல் பண்ணாங்களோ அவங்களுக்கு நல்ல பணம் கிடைக்கும், உனக்கும் நல்ல விலை கிடைக்கும். அந்த விதமா ராமையாவுக்கு நல்ல விலை கிடைக்கும். அந்த விதமா வீட்டையும் அவன் சரி செய்வான். அதோட அவன் புது எரும மாடையும் வாங்கிடுவான். தன்ன மாதிரி இருக்க ஏழை விவசாயிங்களுக்கு அவன் உதவி செய்ய ஆரம்பிப்பான். இத கேட்ட வீரையா அவன் கிட்ட ஓடி வந்து, ராமையா, நீ பணக்காரன் ஆயிட்ட போல. இல்ல என்னுடைய நண்பா, நான் ஒன்னும் பணக்காரன் ஆகல. மேல இருக்கிற கடவுள் என்னுடைய பொறுமையோட காத்திருப்புக்கு நல்ல பலனை கொடுத்தாரு. நான் தோத்துட்டேன் ராமையா, நீ கரெக்டா தான் சொன்ன. உன்னை போல பொறுமையா நானும் காத்திருந்தேனா, நானும் உன்னை போல நல்லபடியா காசு சம்பாதிச்சிருப்பேன். நீ உண்மையதான் சொன்ன நண்பா. நீ மட்டும் கொஞ்சம் பொறுமையோட காத்திருந்தேன்னு வச்சுக்கோயேன், நீ கூட நல்லபடியா நல்ல காசு சம்பாதிச்சிருக்கலாம். ஆனாலுமே ஒன்னும் பிரச்சனை இல்ல. இந்த வாட்டி இல்லாட்டியும் அடுத்த வாட்டி கொஞ்சம் பொறுமையா இருந்து இன்னும் அதிகமா நீ சம்பாதிக்க பாரு. கொஞ்ச நாட்களுக்கு பிறகு ராமையா ஒரு மரத்துக்கு கீழே உட்கார்ந்துட்டு இருக்கும் போது அந்த ஊரோட ஜமீன்தார் வந்து அவன் கிட்ட இப்படி கேட்பாரு. இதோ பாரு ராமையா, எனக்கு ஒரு விஷயத்த சொல்லு. நீ கூட உன்னோட தோல்வியை ஒத்துக்கிட்டு இருந்தேன்னா என்ன நடந்திருக்கும்? அப்ப நான் பசியால கஷ்டப்பட்டுட்டு இருப்பேன். நல்ல ஞாபகம் வச்சுக்கோ, நம்மளுடைய வாழ்க்கையில பெரிய சக்தி என்னன்னா பொறுமையா காத்திருக்கிறது.
தன்னுடைய நேரத்துக்காக காத்திருந்தவன் என்னைக்குமே தோக்க மாட்டான், கச்சிதமா ஜெயிப்பான். ஆனா ராமையா, பொறுமையா காத்திருக்கிறது அவ்வளவு சுலபமானது கிடையாது. விவசாயி பயிரை நாட்டுற சமயத்துல அவனுக்கு உடனடியாக லாபம் கிடைச்சிடுமா? இல்லல்ல, அவ கண்டிப்பா மாதங்களா காத்திருப்பான். மழை, வெயில் இது போன்ற அனைத்துக்கும் தாங்கியிருந்தாதான் அவனோட பயிர் விளைச்சலுக்கு தயாராகும். அது போன்ற பொறுமையும் வாழ்க்கையில இருக்கணும். அந்த ஊர் மக்கள் எல்லாரும் அந்த விஷயங்களை ரொம்பவே கவனமா கவனிக்க ஆரம்பிப்பாங்க. அப்போ ராமையா இப்படி சொல்லுவான்: ரொம்ப அவசரப்படுறவன் பாதி வழியிலேயே தோத்து போயிடுவான். ஆனா பொறுமையா காத்திருக்கிறவன் கண்டிப்பாக வெற்றி அடைவான். பொறுமையோட காத்திருப்பு என்னைக்குமே நல்ல சந்தோஷத்தை கொடுக்கும். சரியா? இப்ப நாங்க அதோட நன்மைய நல்லபடியா அனுபவிக்க ஆரம்பிக்கிறோம். அந்த கிராமத்துல இருக்க மக்கள் எல்லாரும் அவனை வாழ்த்துவாங்க. அந்த மக்கள் எல்லாருக்கும் ராமையா ஒரு வழிகாட்டியா இருப்பான். கஷ்டப்பட்டா பலன் நிச்சயம்.